வணக்கம். ஆணுறுப்பின் முன் தோல் வீக்கம், கிருமி தொற்று எதனால் வருகிறது? இதை எப்படி சரி செய்கிறது? அந்த முன்தோல் வீங்கி இருக்கிறது முக்கியமான காரணம் சர்க்கரை நோயாக இருக்கும். இரண்டாவது காரணம் மனைவிகிட்ட இருந்து பூஞ்சை காளான் தொற்று. மூன்றாவது இது ரெண்டும் சேர்ந்து வரலாம். நான்காவது பால்வினை நோய்கள். ஒருத்தர் வெளியே யாருடைய ஒருத்தர் செக்ஸ் பண்ணுறாரு, ஒரு 20-25 வகையான பால்வினை நோய்கள் தொற்றலாம். இப்படி பல காரணங்கள் இருக்குது. வேறு யாருடையும் வெளியே உறவு வைத்து கொண்டு அதனால் வந்ததுன்னா அது தெரியும், சீல் வரலாம், பல்வேறு விஷயங்கள். சர்க்கரை நோயில் வந்தால் தோல் திக்காக இருக்கும், மினுமினுன்னு இருக்கும், அதில் கிராக்ஸ் விட்டுருக்கும், விரிசல் விட்டுருக்கும் அந்த தோலில். சில நேரங்களில் அந்த கண்டிஷன்லையும் சீல் வரலாம். ரொம்ப கவனிக்காமல் விட்டு சர்க்கரை ரொம்ப அதிகமாக போய் 300-400ன்னு போயிட்டு ரொம்ப இன்ஃபெக்ஷன்லாம் அதுலேயும் வரலாம். இதற்கு என்ன பண்ணணும், என்ன காரணம் அப்படின்னு பார்க்கணும். வெளியே தாம்பத்திய உறவு பண்ணி பால்வினை நோய்கள் இருந்தால் பால்வினை நோய்களை குணப்படுத்தணும், முழுமையாக குணப்படுத்த முடியும். HIV போன்ற சில வைரல் நோய்களை தவிர பெரும்பாலான நோய்களை குணப்படுத்தலாம். ஒன்று சர்க்கரை நோய் அப்படின்னா 2 விஷயம். ஒன்று, சர்க்கரை நோயை நல்லா கண்ட்ரோல் பண்ணணும். இரண்டாவது, அந்த பூஞ்சை காளான் தொற்றுக்கான மருந்து, ஒரு மைல்டான அந்த விரிசல் கீறல் விட்டதுக்கு ஆன்டிபயோட்டிக், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அந்த வீக்கத்தை குறைக்கிற மருந்துகள்லாம் கொடுத்தோன்னா உடனடியாக சரியாயிடும். திரும்ப திரும்ப இது வந்துக்கிட்டே இருந்தது. ஒருத்தருக்கு சர்க்கரை நோயில் மனைவிட்டிருந்து வர இன்ஃபெக்ஷனால் திரும்ப 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 அந்த தோல் வீங்கிட்டு இருந்தால் அவங்க செக்ஸ் வாழ்க்கையே பரிதாபகரமாக இருக்கும். அப்போ அந்த முன்தோலை கட் பண்ணி எடுத்துட்டோன்னா அவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஒரு அற்புதமான செக்ஸ் வச்சுக்கலாம். இல்லைன்னா இது எப்போவுமே அங்கே வலி இருந்துக்கிட்டு இருக்கும், கீறல் விழுந்திருக்கும், தாம்பத்திய உறவை தள்ளி போட்டு மிக குறைவாக தான் அவங்க தாம்பத்திய உறவில் ஈடுபடுவாங்க. அதனால் அந்த முன்தோலை எடுக்கிறது பர்மனண்ட்டான தீர்வாக இருக்கும். அதோட முக்கியமாக சர்க்கரை எப்போதும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. முன்தோலை எடுத்துட்டோன்னா சின்ன சின்ன கிருமி தொற்றுலாம் பெரிய அளவுக்கு வராது. அதனால் என்ன பிரச்சனையினால் இது வருதுன்னு கண்டறிந்து அதை சரி செய்ய வேண்டும். வணக்கம்.